எபிசோட் 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டடில். ஸோ சோஜி சப் வந்து அவங்க பொண்ணை வந்து தேடிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலில் வந்து கால் இவர் அட்டன் பண்ண உடனே அது கட் ஆகிடுது. திருப்பி இவர் காண்டாக்ட் பண்ணும்போது அது நாட் ரீச்சபிளில் போயிடுது. ஸோ இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட காண்டாக்டில், அதாவது இன்னொரு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அவரை வந்து மீட் பண்ணுறதுக்காக அந்த கராத்தே கிளாஸ்க்கு போவார். அதே சமயம் அந்த புள்ளி பண்ண பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டான். ஏன்னா அவள் கொண்டுட்டா அப்படின்னு நினச்சிட்டு தானே வெளியே வர மாட்டேன்றா. ஸோ அவங்க அப்பா வந்து கேட்பாரு, ஏன் அவள் வந்து ஸ்கூல் போனாலான்னா, இல்லை அவள் 2 நாளாக ரூமை விட்டு வெளியே வரவே இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்து அவரோட ஆட்களை வந்து வச்சு இந்த பொண்ணு என்ன பண்ணுறா என்ன ஏது அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனோட ஆள் வந்து இந்த பொண்ணோட ஃபோனை வந்து ஹேக் பண்ணி பார்க்கும்போது சோஜி சப்போட பொண்ணை வந்து அடித்தவன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த பொண்ணோட லவர் போல் இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுவான், அவன் வீட்டுக்கே போய் அவனை வந்து சாவடிச்சிருவான். ஸோ மீன்வைல் என்ன ஆகுனா, சோஜி சப் வீட்டில் வந்து ஒருத்தன் ஏஜென்ட் மாதிரி வருவான். அவன் வந்து அவனுக்கும் இவனோட ஃப்ரெண்டு சோஜி சப்போட ஒரு ஃப்ரெண்டுக்கும் பயங்கர சண்டை வந்துடும். ஸோ வீடே வந்து நாசம் பண்ணிடுவாங்க, அடிச்சு ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. ஸோ அங்கங்கே நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கு. திடீர்னு பார்த்தோன்னா பேங்க்லேருந்து இவர் கூட வேலை செய்கிற அந்த பொண்ணையும் வந்து எழுந்து ஏஜென்ட் மாதிரி கிளம்பும். அதுக்கப்புறம் நமக்கே வந்து புரிய மாட்டேங்குது, என்னடா இது இத்தனை ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அதாவது இவன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக அத்தனை ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, சோஜி சப்பா அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஏஜென்ட் இருக்கார்ல கராத்தே மாஸ்டர், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பங்கர் வேணும் அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணை வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு உடனே வார 2 பேரும் சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பங்கருக்குள்ளே போவாங்க. அந்த பங்கரில் வந்து எல்லாமே பழசாக இருக்கும். சரி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கும்போது எப்படியோ ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த அந்த இடத்துக்கே போவாங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பெரிய மாஃபியா கும்பலே இருக்கும். அங்கங்கே இல்லீகலாக வந்து நிறைய விஷயம் நடத்திட்டுருப்பாங்க. அதில் ஒருத்தன் வந்து இவளோட இந்த பொண்ணோட அவரோட பொண்ணோட ஃபோன் வச்சுருப்பான். ஏன்னா அந்த பொண்ணோட ஃபோனில் வந்து ஒரு ஹார்ட்டின் கலந்த ஒரு சிம்பிளோட இருக்கும். ஏன்னா சோஜி சப் கிட்ட வந்து அவங்க பொண்ணு வந்து கேட்டிருப்பா, எனக்கு புது ஃபோன் வேணும் அப்படின்ன உடனே சோஜி சப் சொல்லுவான், உன் ஃபோன் என்ன உடஞ்சி போச்சா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு புது ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இல்லைன்னொன்னே டிசப்பாயின்மெண்ட்டில் போயிடுவாள். ஆனால் அடுத்த நாளே என்ன பண்ணுவான், சோஜி சப் வந்து ஒரு புது ஃபோனு, ஒரு ஹார்ட்டின் அந்த டேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வந்து அது ரொம்ப நல்லா பத்திரமா வச்சுக்கும். அந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி எப்படி உனக்கு இது வந்தது அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து ஒருத்தன் கிட்டேருந்து ரோட்லேருந்து பிடுங்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான் அந்த கேங்ஸ்டர். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, சரி இந்த இதில் ஏதாவது கால் வந்ததுனா, நான் ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து கால் வந்தது, பட் அந்த பொண்ணோட ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணால் எல்லாமே அப்பா ரிலேட்டடு, அவளோட ஃபோட்டோ, இயற்கையான ஃபோட்டோ அந்த மாதிரி தான் இருந்தது. கால் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா அப்பாவோடது மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடும். ஐயோ என் பொண்ணை நான் நல்லா புரிஞ்சுருக்கணுமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு தாட் வந்துடும். பிகாஸ் அவன் வந்து அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிட்ருப்பான். பட் அவளுக்கு இவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்றது அப்போ தான் வந்து அவனுக்கு புரியும். ஸோ இவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வந்து இருக்கிற இடத்த தேடி போவாங்க. இதுதான் எபிசோட் 3ல் நடந்தது. எபிசோட் 4 இன்றைக்கி ரிலீஸ் ஆகும். நாளைக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.